ஹாய், நான் உங்களில் ஒருத்தி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஒரு அட்டகாசமான மோர் குழம்பு பார்க்கலாங்க. மோர் குழம்பு அல்லது மோர் கடையில்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நம்ம எல்லாருமே தேங்காய், சீரகம், பச்சை மிளகாலாம் சும்மா வெறுமனா அரைச்சி போடுவோம்லங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்படி கொஞ்சம் வறுத்து போட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பார்ப்போங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருந்துச்சுங்க. வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய் அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி, நம்ம சாம்பார் பருப்புங்க, துவரம் பருப்பு எல்லாம் ஒரு 2 டீஸ்பூன் போட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதோட நான் வறுத்த கடலை ஒரு 2-3 டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. இதெல்லாம் நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாங்க, அதே மாதிரி ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்க வேணும். இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம துவையல் பதம் இருக்குல்லங்க, அந்த அந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சா போதும். கொஞ்சம் குறப்பாக அரைங்க. இந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு சீரகம், கடுகு, கருவேப்பிலை தாளிச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக தண்ணி கலந்து அதில் ஊற்றுங்கங்க. ரொம்பலாம் தண்ணி கலந்து ஊற்ற வேணாங்க, நல்லா இருக்காது, டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த டைம் நான் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேங்க. மஞ்சத்தூள் சேர்த்து சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாலே போதுங்க. இந்த குழம்பு ரெடி ஆயிரும். மோர் குழம்பு ரொம்ப ஈஸியானதுங்க. நான் அதில் எந்த காய் இன்றைக்கி போட்டு பண்ணலை. உங்களுக்கு சப்போஸ் காய் எதுவும் நீங்கள் போட்டு பண்ணணும், இல்லை வடை கூட போட்டு செய்யலாங்க. வடை, இந்த பக்கோடாலாம் நம்ம போடுவோம்லங்க, கடலை மாவு பஜ்ஜி, அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு இது நல்லா இது பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தயிர் சேருங்க. அவியலோ இந்த மோர் குழம்புலாம் பண்ணுறப்ப நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த கொதிக்கிறதுலேயே தயிர் சேர்க்கக்கூடாதுங்க. ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து தயிர் சேருங்க. சூப்பரான மோர் குழம்பு இல்லை மோர் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா சூடான சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அள்ளுச்சுங்க. செஞ்சு பார்த்துட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.